become a disciple. So remove that doubt about whether I can preach the gospel. ஆகவே இயேசுவை பின்பற்றுகிற நீங்கள், இயேசுவை குருவாக ஏற்றுக்கொண்ட நீங்கள், இயேசுவை போல பேசுறீங்க, இயேசுவை போல சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, இயேசுவை போல வியாதிகளை சுகமாக்குறீங்க. அதனால உங்களுக்கு சீஷன் என்ற வார்த்தை குறித்த சந்தேகம் தான் இப்போது கிடைச்சது. நீங்கள் இயேசுவின் சீஷர்கள். Okay. The second thing is, you find in verse 17, they worship him but some doubted. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கின்றோம் மத்திய 28ஆம் அதிகாரம் பிறகு கடைசியில 17ஆம் வசனத்துல சிலர் அவரை பின்பற்றினார்கள், ஆனால் சிலரோ சந்தேகப்பட்டார்கள், பணிந்து கொண்டார்கள். They worship and some doubted. அங்கே 28ஆம் அதிகாரம் மத்திய 28:17 அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். In English it's given, in Tamil it's given bow down. Bow down is an act of worship. ஆகவே பணிந்து கொண்டார்கள் என்றால் வணங்கினார்கள், ஆராதித்தார்கள் என்றார். So we find here ministry came out as an act of worship. From an act of worship was ministry, evangelism birthed forth. ஆகவே சுவிசேஷம் அல்லது சுவிசேஷமயமாக்குவது அல்லது ஊழியம் செய்வது எதிலிருந்து ஆரம்பிக்கிறது? கர்த்தரை பணிந்து கொண்டு அவரை ஆராதிப்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது. That is why in the morning I told you, coming in time to church is an act of worship, showing the word and training yourself to be first place for God. ஆகவே சபைக்கு ஏன் சீக்கிரம் வரணும் நான் சொல்றேன், ஆராதனை நேரத்தில் நீங்க வரும்பொழுதுதான் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள் என்பது மாத்திரமல்ல, வெளி உலகத்திற்கும் நீங்கள் ஒரு சாட்சியாக இருக்கின்றீர்கள். And some doubted, so we naturally understand there's people who doubted who never done ministry. சிலரோ சந்தேகித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது? அவங்க எல்லாம் ஊழியம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சந்தேகப்படுறோம், பண்ண மாட்டாங்க. Because they are not sure whether Jesus is Lord themselves. How can they go and tell somebody else that Jesus is Lord? அவன் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர், அவர் தான் உயிர்த்தெழுந்த கர்த்தர் நம்பலனா எப்படி அவன் ஊழியம் பண்ணிருப்பான்? The next thing we see here, all authority is being given to me. Jesus says all authority, because the Bible says, he exalted the name of Jesus above every name. Authority is given to me. Now I give you that authority. Go in my name. 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கு நான் தருகிறேன், நீங்கள் அந்த அதிகாரத்தை பெற்று புறப்பட்டு சுவிசேஷம் அறிவியுங்கள். It is not about us. நம்மை குறித்து இது பேசல. It is not about what we are speaking. நாம் பேசுவதை குறித்து சொல்லவில்லை. It is not about I have been a powerful person, a powerful speaker, an excellent singer. It's nothing about that. நான் ஒரு அற்புதமான பிரசங்கியார், நல்ல பேச்சாளர், அருமையான பாடகர் என்று நம்மை குறித்து தம்பட்டம் அடிப்பது. We are going to study about that today from Judges chapter 13. We turn to. இது நம்ம பார்க்க போகிறோம் நியாயாதிபதிகள் புத்தகம், பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள். See, it is not how long you live on this earth, but whether you live 5 days or 50 years, whether you fulfill the purpose that God has called you for, that is important. இந்த உலகத்துல 5 நாட்கள் வாழ்கிறோமோ 50 வருஷம் வாழ்கிறோமோ அது முக்கியம் அல்ல. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா, அவருக்காக நாம் வாழ்கிறோமா, அவருடைய ஊழியத்தை நாம் செய்கிறோமா, அதுதான். God has a purpose for each and every one of us who is born on this earth. இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். Not only for Christians, every human being born on this earth, the Creator has a purpose. They don't know it, we know, we have come to know it. இயேசு ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தான் வச்சிருக்காரு. ஆனா அந்த நோக்கத்தை அறியாமல் அவர் வாழ்றார். Let's turn to Judges chapter 13. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம். Again the children of Israel did evil in the sight of the Lord, and the Lord delivered them into the hand of the Philistines for 40 years. 13 chapter 13 verse 1. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பக்கம் தமிழ்ல 320ஆம் பக்கம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார். We find here when God brought the Israelites from Egypt, from the west, when he brought them, at the same time from the east he brought a group of people called the Philistines to the same place. எந்த குறிப்பிட்ட சமயத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரோ அதே போல கிழக்கு பக்கத்திலிருந்து இன்னொரு கூட்ட ஜனங்களை கொண்டு வந்தார். அவர்கள் தான் பெலிஸ்தர்.
They were on the opposite side of the Jordan. யோர்தானுக்கு எதிர் பக்கத்துல அவங்க வராங்க. Both were coming together. God was bringing them. ரெண்டு பேரும் வராங்க, ரெண்டு பேரையும் ஆண்டவர் கொண்டு வராரு. That is history. அதான் சரித்திரம். And we find why God brought them was every time the Israelites lived for God, worshipped God, pleased God, they were blessed. But every time they went to the enemy camp, tried to follow the enemy rule, tried to, bow down before statues, they were beaten by the enemies. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை துதித்தார்களோ, கர்த்தரை ஆராதித்து அவருக்கு கீழ்ப்படிந்தார்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தரை அவர்களை ஆசீர்வதித்தார். எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் எதிரிகளுடைய பாளையத்துக்கு சென்று அவர்களுடைய வழிபாடு முறைகளை பின்பற்றி அவர்களைப் போல வாழ்ந்தார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் தண்டனை பெற்றார்கள். God was not, hitting them or, punishing them. ஏதோ தேவன் அவர்களை அடித்து அவர்களை நொறுக்கி அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார் என்று சொல்ல முடியாது. Whenever they followed God, lived for God, they were under the protection of God. But when they did not follow God, they moved out of the protection of God and they were open to the enemies, அவர்களை அடித்தார் என்று சொல்ல முடியாது. எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்களோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தையின்படி நடந்தார்களோ, ஆசீர்வாதத்தை உடைய பராமரிப்பின் கீழாக, ஆசீர்வாதத்தின் செட்டைகளின் கீழாக அவர்கள் வந்தார்கள். ஆனால் கீழ்ப்படியாத பொழுது பாதுகாப்பினுடைய அந்த செட்டையிலிருந்து, பாதுகாப்பின் கைகளிலிருந்து அவங்களே வெளியில போயிட்டாங்க, பிசாசு அடிச்சாங்க. So God had a measuring rod around them. When you live for me, blessings will automatically come for you. When you come away from my protection, then you have to face it. ஆண்டவருக்கு அளவுகோல் இருக்குது. நீ என்னுடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது ஆசீர்வாதம் வருது. ஆனால் அதை கீழ்ப்படியாத பொழுது பிசாசு கைகளில் போய் In Deuteronomy 28, if you read all the blessings from chapter 1 verses 1 to 15 will be there. யாத்திரையா உபாகமம் 28 அதிகாரத்தில் நம்ம 1லிருந்து 15 வரைக்கும் நம்ம 14 வரைக்கும் பார்க்கும்போது ஆசீர்வாதங்கள் இருக்கு. Then from 15 onwards, double the time, double the amount of verses will be there about curses. ஆனால் 15லிருந்து நீங்க அது கடைசி வரைக்கும் பார்க்கும்போது 2 மடங்கு வசனங்கள், 2 மடங்கு சாபங்கள் இருக்கு. So it is every blessing of God we find in the Bible, it is conditional. ஆகவே வேதாகமத்தில் பைபிளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நிபந்தனைக்கு உட்பட்டது. இதை செய்தால் அதை செய்வேன். Even today if somebody says, we'll bless you from this day, I bless you, that means there's a condition which day, find out for that day. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நிறைய வீடுலாம் எழுதி வச்சிருக்கீங்க, கேலண்டர்லாம் போட்டு என்று முதல். That's a condition. அதுதான் நிபந்தனை. என்று முதல்ல நீங்க டெய்லி இன்று முதல் பாருங்க. I bless the work of your hand. The condition, that means your hand will do some work. He won't come and bless that lazy hands. அதனால நீங்க ஆண்டவர் இன்று முதல்ல ஒரு நிபந்தனை. என்று முதல் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிகின்ற நாள் முதல், அவருடைய வார்த்தைக்கு நீ அடிபணிகின்ற நாள் முதல், சோம்பேறித்தனமா வச்சு கையை வச்சுட்டு அந்த கையில இருந்து ஆசீர்வதிக்க மாட்டாங்க. Okay, I bless the work of your hands. When you say, Lord, you bless the work of my hand, you're sitting in the house and praying. God says, get up and go and do something with the hands. சில ஜாம் பண்ற ஆண்டவரே கையின் பிரயாச ஆதரவுக்கு சொன்னீரே சொல்லி சோஃபாலே கட்டிலே படுத்துனே இருந்தா ஆண்டவர் சொல்லி எழுந்து முதல்ல தூசி தட்டிப்ப வேலை செய், அப்போ கை வந்து ஆசீர்வதிப்பேன். Work of your hand. Okay, so like that every blessing is conditional. ஆகவே பைபிளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் என்ன இருக்குது? நிபந்தனை. நிபந்தனை என்ன தெரியல? இதை செய்தா நான் செய்வேன். Okay, so let's continue now. Verse 2. இரண்டாம் வசனம். Judges 13:2. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 320ஆம் பக்கம். Now there is a certain man from Zorah of the family of the Danites whose name was Manoah, and his wife was barren and had no children. இரண்டாம் வசனம். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மனைவியாயிருந்தாள். Every word in the Bible has a meaning. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. See, God was specifically talking about this lady whose name is not here. இங்கே தேவன் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை பற்றி பேசுறாரு. ஆனா அந்த பெண்ணுக்கு இப்ப பேர் இல்லை. But he is specifically telling something about that lady. ஆனா அந்த பெண்ணை குறித்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம். A qualification is she is a wife. அவருடைய தகுதி என்னன்னா ஒரு ஆளுடைய மனைவி. But it says here, it goes on to tell us she was barren and had no children. அதுக்கு பிறகு அந்த வசனம் தொடர்ந்து செல்கிறது. அவளோ
பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். It looked like the Bible should have stopped here. The story should have stopped here. இதை நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியுது கதை இங்கேயோட முடிஞ்சிருமோ, முடிஞ்சிட்டா கரெக்டா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறோம். Genesis chapter 11 if you study, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது it says and Sarah was barren. சாராள் மலடியாய் இருந்தாள். Then what should have happened? It should have stopped there. The story should have stopped there. அப்படின்னா கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும்ல, பிள்ளை இல்ல, அடுத்த வம்சம் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். That's all. God was not able to come through that line, the lineage. தேவன் அந்த வம்சத்தின் வழியாக இனி வர முடியாது. It should have stopped there. அங்கேயே முடிஞ்சிருக்கலாம். Think about our lives, friends. நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. If your life had to stop somewhere, it would stop 50 years ago. உங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்குன்னா ஒருவேளை 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ முடிஞ்சிருக்கு. You could have said, I was sick like that on my deathbed. That's it. வேலையை சொல்ல நான் என்னுடைய படுக்கையிலே வியாதியாக இருந்தேன், அதோட கதை முடிஞ்சிருக்கு. Brother Mahadevan would have said, I was in the hospital with a heart attack and that was it. My life was over. மகாதேவன் சொல்லியிருக்கலாம், நான் ஆஸ்பத்திரியில இருதய வியாதியோடு படுத்திருந்தேன், ஆனா கர்த்தர் கரம் அங்க இல்லைன்னா நடந்திருக்கும், அவர் கதை அப்படியே முடிஞ்சிருக்கு. Brother Gideon would have said, I was drinking and like this and my life was over. No family, no nothing. My life was over. I died on the streets. That should have been his life. கிதியோன் நாகராஜ் என்ன சொல்லியிருக்கலாம், என் கதையா 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னால நடு ரோட்ல குடிகாரனாங்க வெளியேனாங்க இருந்தேன், அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சிருச்சு நான் அவர் யோசிச்சிருக்கலாம். அல்லது அவங்க சொந்த கதை யோசிச்சிருக்கலாம். Mr. Stanley would have said, my life was like this over. My life was over. அவர் யார்கிட்டயே கூட சொல்லியிருக்கலாம், இப்படிப்பட்ட குறிப்பிட்ட காலத்துல என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படியே முடிஞ்சிட்டு இருக்கோம். Every one of you can say that. ஒவ்வொருவரும் சொல்வதற்கு ஒரு சம்பவம் உண்டு. Every person, that's why it says here, and she was barren and did not have any children. So that means the story was over there. No redemption for Israel. மனோவாவின் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள் அப்படின்னா அதோட கதை முடிஞ்சிச்சு, அவங்க வம்சம் முடிஞ்சிச்சு நம்ம யோசிக்கணும். Why I'm saying certain people's name because I know that testimony. ஒரு சிலருடைய பேரை இங்கே கூட நான் காலையில் சொன்னேன் இல்லையா, ஏன்னா அவங்களுடைய சாட்சி எனக்கு தெரியும். And why I'm specifically telling you, I want you to wake up and put yourself in that place. ஏன் அதை திரும்ப உங்களுக்கு சொல்றேன்னா, அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த இடத்துல உங்களுடைய பெயரை வச்சு என்னுடைய வாழ்க்கை கூட முடிஞ்சிருக்குமே, என்னை காப்பாற்றுகிறே என்று நீங்க சொல்றதுக்காக தான் நான் சொல்றேன். I'm talking about evangelism. நான் சுவிசேஷத்தை பற்றி சொல்றேன். I want you to become an evangelist. நீங்கள் ஒரு சுவிசேஷகனாக சுவிசேஷகியாக மாற வேண்டும். You may not receive a pulpit ministry like this. இப்படி ஒரு மேடையில் நின்று ஒருவேளை பிரசங்கம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். But you can do the work of an evangelist. ஆனால் ஒரு சுவிசேஷகனுடைய வேலையை நீங்கள் செய்ய முடியும். You may not receive an office of an evangelist, but you can do the work of an evangelist. ஒரு சுவிசேஷகன் என்பவருடைய அந்த பொறுப்பு, அந்த அலுவல் நிறைந்த ஒரு காரியம் அலுவலகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அலுவல் இருக்குது. Okay, office of an evangelist means having a big meeting, going out, going to this country, that country. You may not receive that standing there, but you can open your mouth wherever you are and tell the good news. That is an evangelist. சுவிசேஷகன் என்று நான் சொல்லும்போது இந்த மாசம் இந்த ஊர்ல பேசுறாரு, அடுத்த மாசம் இந்த நாட்டில் பேசுறாரு அப்படின்னு நீங்க சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய ஒரு சுவிசேஷகனாக இல்லாம இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். Evangelist means a bringer of good news. சுவிசேஷகன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நற்செய்தியை கொண்டு வருபவன். Today this world has lots of bad news. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, எங்க பார்த்தாலும் பேப்பர்ல படிச்சாலும் டிவில பார்த்தாலும் எல்லாம் துர்ச்செய்தி தான், கெட்ட செய்தி தான். If you try to put on for some recreation, for some pastime, with a movie, bad news is there. சரி, கொஞ்சம் நம்ம டென்ஷன்லாம் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதாவது படம் பார்க்கலாம் போட்டீங்கன்னா அதுல துர்ச்செய்தி தான். But you, when you open your mouth, good news should come out. ஆனா உங்க வாயை திறந்து நீங்க பேசும்போது என்ன வரணுங்க? துர்ச்செய்தியா நற்செய்தியா? So maybe you are today like this Manova's wife. Her name is not known to anybody. It looked like her life is over. Maybe today you are thinking, I am nobody. My life is over. Just let me just push my days and go. If you think like that, இந்த குறிப்பிட்ட பகுதியில் 13ஆம் வசனத்தில் மனோவாவின் மனைவியாகிய அவள் பிள்ளை பெறாத மலடியா இருந்தா, அவன் பேர் கூட இங்க செல்லப்படல. ஒருவேளை நீங்க யோசிக்கல, நான் கூட அந்த மாதிரி தான் ஒரு ஆள், என் கதை
முடியவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். Verse 3 says, மூன்றாம் வசனம், and the angel of the Lord கர்த்தருடைய தூதனானவர் appeared to the woman and said to her, அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவரை நோக்கி, indeed now you are barren and have no children. இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ. Just imagine if he had to stop there. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திருந்தாங்க. She would have started crying. அழுதுப்பா. Lord, she would have said, I don't know what she would have said, sir, Lord. She said, everybody is telling me that. Every time I see somebody, they're telling me that. They're tearing me apart in that world. And if you have to come, the spiritual being, you have to come to tell me the same thing. அப்போ அவங்க உள்ளத்தில் யோசிச்சிருக்கலாம், அல்லது வாய் திறந்து சொல்லியிருக்கலாம், ஒரு ஆண்டவனே அல்லது கர்த்தரே என்று அல்லது தேவதூதனேன்னு சொல்லியிருக்கலாம். ஜனங்க தான் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது மலடின்ட்டு நேரடியாக மறைமுகமாக சொல்லி என் மனசை நோக்கடிக்கிறாங்க. நீ விடுமா மாதிரி பண்ணிட்ட அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். You have heard people telling you like that. You have heard people telling you something like that. இத மாதிரி அல்லது இது போல இல்லாவிட்டாலும் இதுக்கு இணையாக ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு விரோதமா ஜனங்க பேசுறாங்க. நீ ஒருவேளை குடிகாரன் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. Why don't you go and die? ஏன்பா நீ இருக்கிறதோட சாவத்து மேல நீ பிரயோஜனம் இல்லை. You have wasted your life. வாழ்க்கையை நாசமாக்கிட்ட. You have brought bad name to the family. குடும்பத்துக்கு உன்னால கெட்ட பேர். You have heard words like that. அப்படிப்பட்ட பேர்லாம் ஒரு சிலர் உங்களை சொல்லியிருக்கலாம். They would have cursed you. ஒருவேளை உங்களை சபிச்சிருக்கலாம். They would have waited for you to die. நீ சாவணும்னு காத்துருந்துருப்பாங்க. They would have disowned you. ஒரு சிலர் சொல்ல அந்த ஆளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு கூட சொல்லியிருப்பாங்க. But God does not do that. ஆனா தேவன் அப்படி செய்வார். I have a word for you this morning. இந்த காலையில உங்களுக்கு ஒரு வார்த்தை நான். Those who are sitting in person and listening to me here. இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் சொல்லுகிறேன். Those who are watching me online will be watching me later. இப்பொழுது இந்த செய்தியை இந்த ஆன்லைன்ல கேட்கிறவர்களும் அதற்கு பிறகு அதை ரெக்கார்ட் ஆகி திரும்பவும் கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். God has good news for you. தேவன் உங்களுக்கு ஒரு நற்செய்தி You may தந்திருக்கிறார். think your life is ended. நீங்க ஒருவேளை சொல்லலாம் என்னுடைய கதை முடிஞ்சிருச்சு. You may think I've come to the last. என்னுடைய வாழ்க்கை கடைசி பகுதிக்கு வந்துட்டேன். But God says I'm going to start with you. That's the person I start with. அப்ப ஆண்டவர் சொல்ற இல்லமா முடியல வாழ்க்கை கடைசி பகுதியில வரல நீ இப்பதான் முதல் பகுதிக்கு நீ வந்த. I'm not just come to bless you, but I've come to make you a blessing. நான் உன்னை ஆசீர்வதிக்க வரலமா, ஆனா மற்றவர்களை ஆசீர்வதிக்க கூடிய ஒரு பாத்திரமாக உன்னை உருவாக்க நான் I've come to take you out of that and start a new life, and you are going to start other people's lives. உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து மற்றவர்களுடைய இக்கட்டுகளை நீக்கக்கூடிய மனிதனாக மகளாக மாற்ற நான் வந்திருக்கிறேன். If Brother Mahadevan had to die, Shanti would become a widow and she would have had, her life would have been ended. மகாதேவன் அந்த நாட்களில் அவருக்கு இருதய வியாதியில் இறந்து போயிருந்தாரா என்ன நடந்திருக்கும்? அவருடைய மனைவி ஒருவேளை விதவையா இருக்கலாம், காலகாலமா அழுது கொண்டு இருந்திருக்கலாம். But because God did a miracle in her life, she started telling others of Jesus and she brought so many people to the Lord. தன்னுடைய கணவருக்கு இப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் செய்ததுனால அவங்க மனைவி எல்லாரும் ஆண்டவர் பற்றி சொல்லி அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்தார். She saved many people from death. அந்த மகளுடைய சாட்சியின் மூலமாக ஜெபத்தின் மூலமாக அநேகரை மரணத்திலிருந்து தூக்கி எடுத்தார். There was one lady who was burnt and dying in Philip's hospital. She went and shared the good news. That lady got better, got saved, and she started having house church. அந்த சகோதரி பிலிப்ஸ் ஹாஸ்பிட்டல்ல தீக்குளித்து மரணத்துக்கு வாயில போராடி கொண்டிருந்த மகளுக்கு ஜெபித்து சுவிசேஷத்தை அறிவித்து அந்த மகள் ரட்சிக்கப்பட்டு அந்த வீட்டில் ஜெப கூட்டம் நடந்து அவர்கள் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சார். And till today God is using Shanti in that way. இன்றைக்கும் சகோதரி சாந்தி கர்த்தர் அப்படி பயன்படுத்துகிறார். She sits out on that street there doing her business. She tells people about Jesus. அவர்கள் ஒருவேளை தெருவில் உட்கார்ந்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் நேரடியாக மறைமுகமாக இயேசுவின் நற்செய்தி சொல்லிக் கொண்டே இருக்காங்க. See, that is what God is doing to you today, friends. If you think my life is ended, He's starting it from there. அன்பான சகோதரி ஒருவேளை கதை முடிஞ்சிச்சு, வாழ்க்கை பயணம் முடிந்தது யோசிக்கிறியா? இல்ல, இப்பொழுது நான் ஆரம்பமாக போகிறேன். And that itself is a confirmation that God has chosen you to do the work of an evangelist. நீங்கள் சுவிசேஷத்தை செய்யக்கூடிய வேலையை கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்பதற்கு அதுவே ஒரு ஆதாரம். So verse 3 we continue. மூன்றாம் வசனம். He says, indeed now you are barren and have borne no children, but you shall conceive and bear a son. மூன்றாம் வசனம். அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியாகிய நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். When the but comes in the Bible, you better stand there and read it again, read it slowly, read it carefully and see
God is going to do something new there. இங்க தமிழ்ல பட்டுன்ற வார்த்தையில அது பதிலா நீயோ இப்படிப்பட்ட காரியம் இருக்குது, ஆனா நீயோ என்று கர்த்தர் சொல்றார். ஒரு குமாரன் தருவாய். When that but comes there, check it out. Something different is going to happen. இதெல்லாம் இப்படி நடந்திருக்குது. ஆனா இங்கெல்லாம் ஆனால் வருதோ அப்போ உனக்கு என்று ஒரு காரியத்தை வச்சிருக்க. People are calling you like this. People are saying like this. You are walking in one direction. I'm going to die. My life is over. My life is ended. Jesus says, but that means He's turning your life around and taking you in another direction. போயிருக்கீங்க, ஜனங்க உங்களை மோசமா பேசுறாங்க, இப்படி அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தரோ உனக்கு என்று ஒரு புதிய எதிர்காலத்தை He's raising up a new future for you. உனக்கு என்று ஒரு புதிய எதிர்காலத்தை வச்சிருக்கார். And here, since we don't have time, we will continue next week. I just want to give you a nutshell of this message. இந்த செய்தியை அடுத்த வாரம் நீங்கள் தொடர்ந்து சொல்ல போகின்றேன். நமக்கு நேரம் அதிகமா இல்லாததுனால ஒரு முன் சுருக்கமாக மட்டும்தான் இதை சொல்லி. God blessed her with a son. தேவன் இந்த மலடியாகிய மனோவாவின் மனைவியை கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். And that son grew up to be the deliverer. We will study about all that next week. அடுத்த வாரம் பார்க்க போகிறோம் அந்த மகன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை நாயகனாக மாறினார். But just one thing we are going to see today. இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். Judges chapter 16 and verse 5. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். If you have been growing up in a Christian family, if you have gone to a children's church or Sunday school, you would have heard about, people teaching you that Samson, who is the strongest man in the Bible, will say Samson. நீங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்ல சர்ச்சுக்கு மற்றவங்க சொல்ற சிறு குழந்தையா ஸ்கூலுக்கு சண்டே ஸ்கூலுக்கு போயிருக்கலாம், அங்க ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. பைபிள்ல சொல்லப்பட்ட மனுஷன்ல ரொம்ப பலசாலியான மனுஷன் யாருன்னா டக்குனு எல்லாம் சொல்லிருக்கீங்க, எல்லாம் சாம்சன் சிம்சோன் சொல்லிருக்கீங்க. Let's read 16 and 5. 16ஆம் அதிகாரம் 324 பக்கம் தமிழ்ல 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். And the lords of the Philistines came up to her and said to her, entice him and find out where his great strength lies. 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று கண்டுபிடி. We are going to study a lot about this, but I just want to give you end with this word, okay? இதை குறித்து நிறைய படிக்க போகிறோம், ஆனா இப்பொழுது அதுக்கு ஒரு முன் சுருக்கமாக மட்டும் சொல்றோம். Because we have communion today, I just want to shorten it. இன்றைக்கு திருவிழா இருக்கிறதுனால இதோட முடிக்கிறேன். So here we find the lords of the Philistines came up to and said to her, entice him and find out where his great strength lies, and by what means we may overcome it, that we may bind it to afflict it, and every one of us will give you 1100 pieces of silver. அவரிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். Verse 6 says, 6ஆம் வசனம். So Delilah said to Samson, please tell me where your great strength lies. 6ஆம் வசனம். அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது. Now imagine, according to the pictures, the photos, the videos that we have seen, Samson being a man, with 6 packs and all his muscles and his built-up body was there. Why would they ask him, where does your great strength lie? ஒருவேளை நீங்க பார்த்திருக்கலாம், அல்லது சிம்சோனை குறித்த படத்தை நீங்க இப்படி கற்பனை செய்து பார்த்துக்கலாம். அவன் பெரிய உலக மகா ஆணழகன், அவருடைய வயிற்றுல கட்டுக்கட்டா மசில்ஸ் இருக்குது, வேலம் எல்லாம் பெருசா இருக்குது, அது கை கடையில் தொகை வரைஞ்சிருக்காங்க, அது மாதிரி அப்படி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன் உன்னுடைய வேலை எங்க இருக்குன்னு அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. Just imagine, if he is so strong, why would they ask him, where does your strength lie? அப்படி அவன் பார்க்கும் பொழுதே மகாபலசாலியா இருப்பாங்க. நான் தோற்றத்துல உன்னுடைய வேலை எங்க இருக்குன்னு கேட்டுக்க மாட்டாங்க. Many a time we got a wrong picture when we read the Bible. அநேக முறை நான் பைபிளை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு தவறான ஒரு படக்காட்சி நம்முடைய மனசுல வருது. When somebody says the name is Solomon, I say I don't like that name. சிலர் சொல்லுவாங்க சாலமன் பேர் வச்சிருப்பாங்க, உடனே சொல்லுவாங்க அந்த பேர் எனக்கு பிடிக்கல. Maybe you kept, you plan to keep, or somebody who kept their son's name as Solomon. I don't know why they keep that name.
ஒருவேளை நீங்க சாலமோன் பேரை உங்க பிள்ளைக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ வச்சிருக்கலாம். ஆனா அந்த பேர் ஏன் வைக்க போறீங்கன்றது எனக்கு தெரியாது. Because they think Solomon was the wisest man. ஏன் வைக்கிறாங்கன்னா சாலமோன் மிகப்பெரிய ஞானின்னு சொல்லிட்டு. But Solomon was the greatest fool. ஆனா வாழ்க்கையில பார்க்கிறோம் அவன் தான் மிகப்பெரிய முட்டாள். 1000 wives, 300 wives, 700 concubines. 300 மனைவி, 700 மனைவி, 300 மறுமனையாட்டி. You think he's wise? சின்ன வீடு. You think he's wise? அப்படி வச்சிருக்கோம் ஞானியா? See, so like same way, Samson, he must have looked a very weak and ordinary, puny guy, just an ordinary guy. So that's why they were wondering from where this guy has got so much of power and he's able to take up a gate of a city and walk. சிம்சோனை அவங்க பார்க்கும் பொழுது மற்ற ஆண்களை போல சராசரி ஒரு ஆணை போல தான் அவன் இருக்கிறான். ஆனா இப்படி இருக்கிறவன் ஒரு பெரிய அலங்கத்தை, ஒரு பெரிய கேட்டை எடுத்து மலை மேல ஏறனா எவ்வளவு ஸ்ட்ரென்த் அவனுக்கு, அவனுடைய அந்த பலம் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. Once he catches 300 foxes, ties the tails together. ஒரு முறை பாருங்க 300 நரிகளை அவன் பிடித்து அதன் வால்கள் எல்லாம் ஒண்ணா சேர்த்து தீப்பந்தத்தை கொளுத்தி விடுறான். Try catching a fox. ஒரு நரியை நீங்க பிடிக்க முடியுமா? 300 நரியை most cunning animal. அதுதான் நரி தான் தந்திரமான ஒரு மிருகம். Another time he takes a lion and just tears it with his bare hands. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா சிங்கத்தை பிடித்து அந்த வாயை கிழிச்சு போடும். Another time he takes a jaw, not dry jawbone of a donkey, of a ass, okay, donkey, and he kills thousands of people. இன்னொரு முறை பார்க்கின்றோம் காய்ந்து போன ஒரு கழுதையின் தாடை எலும்ப வைத்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொலை பண்ணும். He's taking the city gate, a big city gate, and walking up to it. பெரிய நகரத்தின் மதில் சுவரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேட், அந்த கேட்டை அவனே 2 கையில தூக்கி மலை மேலே ஏறி போறான். So they looked at him and said, "Hey, where did this guy's strength come from? He looks so puny." பார்க்க நம்மள மாதிரி சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி தான் இருக்கான். எங்க இருந்த யார் இவனுக்கு இவ்வளவு பெரிய இந்த பலன் இருக்குது என்று ஆச்சரியப்படுறாங்க. You may say, "Sister, why are you telling us all this?" நீங்க சொல்லலாம், சகோதரி இதெல்லாம் ஏன் எங்களுக்கு சொல்றீங்க? That Gideon God used to deliver the Israelites. I mean that Samson God used to deliver the Israelites. அப்படிப்பட்ட அந்த சிம்சோனை தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்ய பயன்படுத்தினார். God chooses the weak ones, the hurt ones, the ones that you think are not worthy. He chooses them and uses them to do extraordinary things because only then He will get the glory. ஏன் இதை நான் உங்களுக்கு விளக்கத்தை இவ்வளவு வலியுறுத்தி சொல்றேன்னா, நீங்க ஒருவேளை சாதாரண ஆளா இருக்கலாம், பலன் இல்லாத ஆளா இருக்கலாம், அவ்வளவு அறிவு இல்லாத ஆளா இருக்கலாம், ஆனால் உங்களை தேவன் எடுத்து பயன்படுத்தி ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி வைத்தியங்களை கற்றுக்கிறது. You may think, sister, how can I go and tell somebody about Jesus? How can I tell my brother? How can I tell my sister? How can I tell my auntie? My uncle, you know, my neighbors, they are richer than me, they are cleverer than me, they are living in such a high position. I tell you, you are the one that God wants to use. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், சகோதரி நான் எப்படி என் சொந்தக்காரங்களுக்கு இயேசு பற்றி சொல்ல முடியும், அண்ணன் தம்பிகளுக்கு எப்படி சொல்ல முடியும், என்னோட உறவினர்களுக்கு எப்படி சொல்ல முடியும், அவங்க நிறைய பேர் என்னை விட பணக்காரராக இருக்காங்க, என்னை விட வசதி வாழ்க்கை வாழ்றாங்கன்ட்டு நீங்க யோசிக்கலாம். வசதியோ நிலைகளோ முக்கியமல்ல, நீ சொல்லுகின்ற அந்த நற்செய்தி தான் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்கும். God uses nobodies and makes them to somebodies. தேவன் ஒன்றுமே பயன்படாத ஆட்களை எடுத்து மாபெரும் ஞானவான்களாக கர்த்தர் Even பயன்படுத்துகிறார். Paul talks about it. He says God takes the foolish to put to shame the wise of this world. பவுல் சொல்கிறார், புத்தி இல்லாதவர்களை, அறிவில் குறைவுள்ளவர்களை கர்த்தர் எடுத்து ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி So பயன்படுத்துகிறார். today you have no excuse to say that I cannot preach the gospel, I cannot tell anybody about Jesus because of this. அதனால இன்னைக்கு நீங்க சொல்லலாம், எனக்கு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு இல்ல, அதனால நான் சுவிசேஷம் சொல்ல முடியாதுன்னு நீங்க சாக்கு போக்கு சொல்லாது. I am a sinner. நான் ஒரு பாவியா இருக்கேன். I am a womanizer. நான் வந்து விபச்சாரம். I was a womanizer. நான் விபச்சாரக்காரனா இருந்தேன். I was this, I was that. நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன். Samson was like that. சிம்சோன் அப்படிதான். He lost out on the call of God. தேவனுடைய அழைப்பை அவன் விட்டு விலகினான். But even that last 5 minutes that he was going to live, he said, Lord, forgive me, Lord. Give me back that strength. Because it depended on his strength, not on Samson's strength.
give me back that strength. I will finish up. I will do what you sent me on this earth to do. And that last 5 minutes of his life, he accomplished what God wanted him to do. வாழ்க்கையின் கடைசி 5 நிமிஷ கட்டத்தில் அவன் சொல்றான், ஆண்டவரே கீழ்ப்படியாம அநேக காரியங்கள் நான் செய்துட்டேன்ப்பா, நீ கொடுத்த அந்த பலத்தை நான் இழந்து போயிட்டாங்க, என்னை மன்னியும், என்னுடைய குற்றங்களை மன்னியும், பாவங்களை மன்னியும், கடைசி வரை எனக்கு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுது நான் உயிரோடு இருப்பதை காட்டிலும் நான் சாகிற நிலையில உமக்காக ஆபத்து காரியங்களை செய்வேன் என்று சொன்னார். கடைசி நிமிஷத்துல கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு தந்த பலத்தினால கர்த்தர் அவனை அழைத்து அழைப்பை அவன் நிறைவேற்றினார். ஆண்டவர் சொல்றாரு, மனோ பார்த்து நான் உனக்கு ஒரு மகனை தருவேன், அவன் பெலிஸ்தருடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவான். ஒருவேளை அது நிரந்தர முடிவாக சிம்சோனுடைய காலத்தில் இல்ல, தாவீதுடைய காலத்தில் வந்தது. ஆனால் அவனுடைய காலத்துல கர்த்தர் அவனுக்கு தந்த அழைப்பை நிறைவேற்றினார். தேவன் இந்த உலகத்தில் அவனை கொண்டு வந்தது நோக்கம், அவன் மூலமாக செய்ய விரும்பிய நோக்கத்தை அவன் நிறைவேற்றினான். So in the midst of your weakness, அவர்களுடைய பலவீனங்களுக்கு நடுவில், in the midst of what you think is unworthiness, என்னால் இது முடியாது, எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லக்கூடிய எவர்களுக்கு மத்தியிலே God wants you to accomplish what He brought you forth to do, and with His strength, not with your strength. அவர் தேவன் அவருடைய பலத்தினால், உங்களுடைய பலத்தினால், அவருடைய பலத்தினால் உன் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்படி செய்தா அவருக்கு மகிமை உண்டாகும். If anybody says, you know how clever I am, you know that I am supposed to preach the gospel, say no, then you will get all the glory. God will get the glory. நீங்க ஒருவேளை ஞானியா இருந்து, நீங்க ஒருவேளை அருமையாக பிரசங்கியாராக இருந்தா மகிமை எல்லாம் உங்களுக்கே வந்துடும், கர்த்தருக்கு போகும். Okay, so not one person here who is watching me, who is listening to me, in any time can have an excuse to say, I am not worthy to tell the good news of Jesus. சபையில் கேட்கிறவர்கள், இந்த ஆன்லைன்ல கேட்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவர் கூட சுவிசேஷத்தை என்னால் பிரசங்கிக்க முடியாது என்று சொல்ல முடியாது. You have no excuse. உங்களுக்கு சாக்கு போக்கு இல்லை. You say I am not able, I am not worthy, you are that person that God is looking for. என்னால் முடியாது, எனக்கு தகுதி இல்லை சொன்னா நீங்க தான் அந்த குறிப்பிட்ட நபர், நீங்க தான் அதை செய்ய முடியும். Let's stand up, let's close our eyes, and let's give our life to God. We will continue this message next week. நாம் எழுந்திருப்போம், கண்களை மூடுவோம், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். இந்த செய்தி அடுத்த வாரம். That is why I was telling you an offering time, more than an offering, God wants you. He wants your mouth, He wants your time, He wants you to stand for Him. நீங்கள் காணிக்கை செலுத்த வருகின்ற உங்கள் பணத்தை விட உங்களுடைய சாட்சியும் உங்களுடைய வாழ்க்கையை தான் ஆண்டவருக்கு மிகப்பெரிய காணிக்கை. Jesus is not going to come and preach to your neighbor now. He wants to preach through you. இயேசு கிறிஸ்து நேரா வந்து உங்க பக்கத்து வீட்ல இருக்கவங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ண மாட்டார். Don't wait for your pastor to come to your office, which he cannot do. உங்க ஆபீஸ்க்கு அவர் பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணுவான்னு யோசிக்காதீங்க. அவரால் முதல்ல உள்ள விடவே மாட்டாங்க. He cannot come into the college that you are studying in. நீங்க படிக்கின்ற கல்லூரிக்கு பாஸ்டர் வந்து உங்க நண்பர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவார் யோசிக்காதீங்க. You are the mouthpiece for Jesus in that place. நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இயேசுவுக்காக நீங்கள் தான் வாயாக இருக்கிறீர்கள். And you have no excuse to say I cannot do it, because whatever your weakness is, in that weakness God's strength is sufficient for you. என்னால இது முடியாது, அது முடியாது சாக்கு சொல்லாதீங்க. உங்களுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். But like how we read in Matthew 28, they worship, you worship and say, God, here I am, Lord. Here is my mouth, Lord. Here are my legs. Here are my hands. Use it for your glory. 28 அதிகாரம் 17 பார்த்தோம் இல்லையா, அவர்கள் கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்று. அதே போல இதோ ஆண்டவரே என்னுடைய வாள், இதோ என்னுடைய கைகள், இதோ என்னுடைய கால்கள், உம்மை நான் இதன் மூலமாக தொழுது கொள்கிறேன், இதை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன். இந்த கரங்களை உயர்த்தி ஒவ்வொருத்தர் கர்த்தரிடத்தில் பேசுங்க. இதுவரைக்கும் ஊழியம் செய்யாமல் இருக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு செய்ய போகிறேன். என்னுடைய அலுவலகத்தில் என்னை பயன்படுத்து, என்னுடைய குடும்பத்தில் என்னை பயன்படுத்து, என்னுடைய தெருவில் என்னை பயன்படுத்து. அன்பு சகோதர சகோதரி, இந்த உலகத்திற்கு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது எதையும் உங்கள் கூட எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஆனால் உங்கள் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது அந்த ஆத்துமாக்களை நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் எடுத்து செல்ல முடியும். அப்படி செய்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒரு கிரீடத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார்.
வெளிப்படுத்தல் புத்தகத்தில் பார்க்கின்றோம், தேவன் உங்களுக்காக 5 கிரீடங்களை And வைத்திருக்கிறார். one of those crowns is one that wins souls for the Lord. அந்த 5 கிரீடத்தில் ஒரு கிரீடம் என்னவென்றால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்பவர்களுக்காக கர்த்தர் He will வைத்திருக்கிறார். call you and honor you in front of the whole world there. அவர் உங்களை அன்றைக்கு பரலோகத்தில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய The people புகழ்வார். who scolded you on this earth when you told about Jesus, the people who frightened you on this earth when you told about Jesus, will thank you that day because they are in heaven. இந்த பூமியிலே நீ இயேசு பற்றி சொல்லும் பொழுது உன்னை திட்டியவர்கள், உன்னை கேலி செய்தவர்கள், உன்னை பயமுறுத்தியவர்கள், ஆனால் அதன் மூலமாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அவர்கள் பரலோகத்திலே நாளை எனக்கு சொன்னா இன்றைக்கு நான் பரலோகத்தில் இருக்கேன் உன்னை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைவார்கள். And those who rejected your word, they will regret it all through eternity. ஆனால் நீ சொன்ன வார்த்தைகளை நிராகரித்தவர்கள் நரகத்தில் இருந்து கொண்டு சதா காலமும் புலம்பிக் கொண்டிருப்பார். But their bloodshed, God will not ask at your hand. ஆனா அவருடைய ரத்த பழியை கர்த்தர் கையில கேட்க மாட்டார். ஏன்னா நீ சொல்லிட்ட. So your work, our work is just to tell. அப்படி வேலை இல்லை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்வது. Whether they get saved or not get saved, that's God's work. அவங்க அதை ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களோ அதன் மூலமாக ரட்சிக்கப்படுறாங்களோ இல்லையோ அது நம்முடைய பொறுப்பு. The result is in God's hand. அந்த விளைவுகள் எல்லாம் கர்த்தருடைய கையில். எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண்பதற்கு எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் புதிய அறிவிப்புகளை பெறுவதற்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.